சமீபமாக நிறையா உபேந்திரா அவர்களோட படங்களை பற்றின வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருந்தோம். அதுக்கு நிறையா நல்ல ஆதரவு கிடச்சிது. அண்ட் நிறையா பேர் கமெண்ட்டில் 1999 வந்த உபேந்திரா படத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டே இருந்தாங்க. எஸ், அந்த படம் பேரே உபேந்திரா தான். ஸோ அந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அண்டு உங்கள் எல்லாருக்கும் மாதிரி எனக்கும் அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் தான் அவரோட ஃபிலிமோகிராஃபியில். ஸோ வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. 1999 ரிலீஸ் ஆகிற ஒரு படம் உபேந்திரா. இந்த படத்தை அவரோட ஃபிலிமோகிராஃபிலேயே ரொம்ப சைக்காலஜிக்கலான படம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட கான்செப்ட், இந்த படத்தோட தீமு, இந்த படத்தில் அவர் யூஸ் பண்ண மெட்டஃபர்ஸ், ஆக்சுவலாக இந்த படத்தில் தான் அவர் நிறையா மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணுற அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அண்ட் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே எப்படி ஆரம்பிக்கும்னா, ஒரு விக்ரமாதித்யன் வேதாளம் ரெண்டுக்கும் நடக்கிற கான்வர்சேஷனில் தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே இருக்கும். விக்ரமாதித்யன் கிட்ட வேதாளம் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டே இருக்கும்ல. அப்போ விக்ரமாதித்யன் சொல்லும், நீ இந்த உலகத்தை பாரு, இந்த உலகத்துலேருந்து எல்லாமே ரொம்ப கயாசாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும். விக்ரமாதித்யன் சொல்லுவான், இல்லை பாரு எல்லாருமே ரொம்ப அமைதியாக தான் இருக்கிறாங்க, பாரு எவ்வளோ பசுமை நிறைந்த பூமியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இல்லை நீ ஒருத்தரோட மனசுக்குள்ளே பாரு, எல்லாருமே வேறு விஷயத்தை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே ஒரு மாஸ்க் போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும். அதேபடி விக்ரமாதித்யன் பார்க்குறப்போ அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற கயாஸ் எல்லாமே அவருக்கு அப்படியே எக்கோவாக கேட்கும். இன்னும் இவ்வளோ கயாஸாக இருக்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்கிறப்போ, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான், அவன் மனசில் இருக்கிறத அப்படியே பேசக்கூடிய ஒரு ஆள், எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலே அவன் ஒருத்தர் மட்டும்தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த வேதாளம் சொல்லும். அது யார் அப்படின்னு கேட்குறப்போ, அவன் பேரே நானும், அதாவது நானும் தான் பேரே, அவன் பேரே நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேரக்டரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுக்கும். அதுக்கடுத்து கட் பண்ணால் ஹீரோயின் ஹீரோவை தேடிட்டு இருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் தேடுவாங்கன்னா, பாருக்கு போய் தேடுவாங்க, பிராத்தல் நடத்துகிற இடத்துக்கு போய் தேடுவாங்க, இங்கே தான் கண்டிப்பாக அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி எதுக்கு இவங்க இந்த ஹீரோ தேடிட்டு இருக்காங்க, அண்ட் இந்த ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக் என்ன, அவர் பேர் ஏன் நானும், அண்ட் இந்த படத்தில் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உபேந்திரா இந்த கேரக்டரை வச்சு நமக்கு சொல்ல ட்ரை பண்ணுறாரு போன்ற விஷயங்களை சொல்கிறது தான் இந்த உபேந்திரா படத்தோட கதையாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் உபேந்திரான்னு டைட்டில் வச்சது காரணம், இந்த படத்தோட டேரக்டர் அண்ட் ஆக்டர் பேர் உபேந்திராங்கிறது மட்டும் கிடையாது. இந்த படத்தில் நடித்த ஹீரோயின்ஸ் பேர் இருக்குது, பிரேமா, தாமினி, ரவீனா தண்டன். ஸோ இவங்க 3 பேரையும் வச்சு தான் உபேந்திரா, பிரேமா, தாமினி, ரவீனா தண்டன், அதான் உபேந்திரா. ஸோ இதையும் கனெக்ட் பண்ணி இந்த பேரை வச்சிருப்பார் அவர். இந்த படத்தில் அவர் மெயினாக சொல்ல வந்த விஷயம் என்னதுன்னா, நார்மலான மனித மனங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோ அண்ட் மனித மனம் தேடுற வெல்த்து, லஸ்ட்டு, ஃபேமு, இது எல்லாத்துக்கும் முன்னாடி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அண்டு ஏன் இதெல்லாம் தேடி மனுஷன் போகணும், அண்டு மனுஷன் ரிலேஷன்ஷிப்பை அணுகிற விதம் எவ்வளவு காம்ப்ளெக்ஸாக இருக்குது போன்ற பல விஷயங்களை இந்த படத்தில் சொல்லியிருப்பார். ஸோ நானுவாகவும் எடுத்துக்கலாம், நானாகவும் எடுத்துக்கலாம். அப்படி தான் இந்த படத்தை அவர் நமக்கு கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த உபேந்திரா அந்த நானுங்கிற கேரக்டரை நம்ம தான் நானும், நம்மளோட ஈகோ தான் நானும். ஸோ நானும் பண்ணுற எல்லா விஷயமும் நம்மளோட ஈகோ பண்ணுற விஷயங்கள் தான். ஸோ இப்படி தான் அந்த கதையை போகும். இப்படிப்பட்ட ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை ஒரு கமர்ஷியல் படத்தில் எடுத்து சொல்லியிருப்பார் உபேந்திரா. ஸோ அங்கே தான் அவரோட சிக்னேச்சர் நிற்கிதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் இருக்கிற பாடல்களும் பயங்கர ஹிட்டு. நீங்கள் இப்போ ஃபேமஸான பாட்டு மீம்ஸ்லாம் கூட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஃபேமஸ் ஆச்சு. பரி ஓலுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, எம்டிவி சுப்புலட்சுமிக்கு பரி ஓலு பயங்கர ஹிட்டு. உதித் நாராயணனோட வாய்ஸில் சூப்பராக இருக்கும். அண்டு இந்த படம் அங்கே கனடாவில் ஒரு பெரிய கல்ட்டு ஸ்டேட்டஸ் கொண்ட ஒரு படம். பாப் கல்ச்சர் ரெஃபரன்சஸில் இந்த படத்தை மென்ஷன் பண்ணாத திரைப்படங்களே இருக்காது. அண்டு இந்த படத்துக்கு நார்த் ஈஸ்டில் பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த உபேந்திரா படத்துக்கு. அது காரணம் இந்த படத்தில் அவரோட ஃபேஷனில் இந்த படத்தில் எக்கு தப்பாக இருக்கும். இப்போ என்ன ரன்வீர் சிங்கு, விஜய் தேவரகொண்டாலாம் ஃபேஷனை கொண்டு வராங்க. 1990s உபேந்திரா படத்தில் அவர் பண்ண ஃபேஷன்லாம் நினச்சி பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு க்ரேஸியாக இருக்கும். இந்த படத்தை பற்றி இதுக்கு மேலே நான் டீகோட் பண்ணி இந்த சீனில் இது என்ன சொல்கிறாரு தெரியுமா அப்படின்லாம் சொல்கிறத விட, இந்த படமே ஆக்சுவலாக ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒருத்தர் போய் பார்க்குறப்போ உங்களுக்கு வேறு மாதிரி அது கனெக்ட் ஆகும், ரெசனேட் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இந்த படத்தை பற்றின என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க.